ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் ஷார்ட்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 டேஸில் ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் ₹8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ₹2.61, டீசல் வந்து ₹2.71 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தினமும் விலை ஏற்றிட்டே போனால் சாதாரண மக்கள் எப்படி இவங்க சர்வை பண்ணுவாங்க? மெயினாக ஆஃபீஸ் போகிறவங்க, வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, டெலிவரி பாய்ஸு, நம்ம ஃபார்மர்ஸு, கொரியர் பாய்ஸு, இந்த மாதிரி தினமும் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய பாரமாக மாறிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில் கம்பெனிஸ்க்கு பெரிய லாஸ் போயிட்டுருக்கு. பெட்ரோல் லிட்டருக்கு ₹13, டீசல் லிட்டருக்கு ₹38 வரைக்கும் லாஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் ஃப்யூச்சரில் இன்னும் ப்ரைஸஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜெல்லாம் அதிகமாகும், காய்கறி விலை ஏறும், மளிகை சாமான் விலை ஏறும், டெய்லி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் குறையும். இதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம்னா, அன்னெசரியாக செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கார் பூலிங் பண்ணுங்கள், இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். பெட்ரோலை சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.